சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க. இல்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2025 வரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு மாற்றம், கிரக பெயர்ச்சிகள். முக்கியமாக சொல்லப்போனால் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுது. இது மாதிரி ஒரு ரொம்ப கிரகங்கள் மாறாதது ரொம்ப ஒரு அபூர்வமாக சில நாட்களில் மட்டும்தான் இதுமாரி நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி இடத்துல இருக்கார். அடுத்து செவ்வாயும் ஆட்சி பண்ண வீட்டுக்கு வராரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அவரும் ஆட்சி பண்ணக்கூடிய வீட்டுக்கு வராரு. இதில் இப்போது சூரியன் நீச்சமாக போகிறார். இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் நீச்சத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்தே தான் முழுவதுமாக புத பகவான் இருக்கார். இடையில் ஒரு தடவை அவர் வக்கரமாகிறார். பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் மாதம் 27 அவர் வக்ரமாகிறாரு. அது இந்த மாதம் முழுவதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே அவர் வக்கரத்தில் தான் போகிறார் இந்த ஒரு மாத காலம். சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கடகராசியில் இருக்கார். சனி பகவானை பார்த்திங்கன்னா அவரும் கும்பராசியில் இருக்கார். என்ன ஒன்றுனா அவர் வக்கரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தில் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் புத பகவான் அவங்க எப்போது இந்த மாதம் முழுவதுமே துலா ராசியில் இருக்கார். அடுத்து சுக்கிர பகவான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். அதே மாதிரி நவம்பர் மாதம் 3 அவர் பார்த்திங்க அப்படின்னா கன்னியிலேருந்து துலா ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுறார். அதுக்கு முன்பாகவே 27 10ஆம் மாதம் அக்டோபர் 27 செவ்வாய் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய துலா ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு மாறுறாரு. இது மாதிரி கிரக மாளிகைகள் அதிகமாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் பார்த்திங்கன்னா அதாவது கடக ராசியிலே குரு உச்சம் அப்படின்னு பேர். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அதிசாரமாக போய் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவர் தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் அவர் அடுத்த வருஷம் தான் அந்த இதுக்கு போகிறார். அப்போது இப்போ போகக்கூடிய குரு பகவான் அதிசாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான் அவர் உச்சமடையக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதில் ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனால் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயத்தில் பல நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வாயு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ராசி அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அது முன்பதாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய சுப காரியங்கள் நிறையா இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதம் முதல் நாளே அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முதல் நாள் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18 சனிக்கிழமை அன்றைய தினமே சனி பிரதோஷம் வருது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 20 பார்த்திங்க அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை. ரொம்ப அருமையான ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை. புத்தாடைகளுடன் கூடியதானதாக நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் நம்ம நல்ல ஒரு வெடிகளை எல்லாம் வெடித்து குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம், இனிப்பு பலகாரங்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு ரொம்ப அற்புதமான நாளாக வரக்கூடிய நாள் இந்த தீபாவளி பண்டிகை. அடுத்ததாக அதுக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் மாதம் 21 பார்த்திங்க அப்படின்னா
அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசையும் வருகுதுங்க. அன்றைய தினம் கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. அப்புறம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான கந்த சஷ்டி ஆரம்பிக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க. 22ஆம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் கந்த சஷ்டி 6 தினங்கள் அற்புதமாக வருதுங்க. இந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுக்கக்கூடியது அன்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முருகனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல வம்ச அபிவிருத்தியை தரும். ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணும் அல்லது சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான கை மேலே பலனை தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப நாளாக ஏதாவது வீடு கட்டாமல் இருக்கீங்க, கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வீடை டெமாலிஷ் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வீடு கட்டுற சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க, கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் ஆரம்பிங்க. காலை 8:48 காலை 8:18 மணி வரை இந்த சமயத்தில் அந்த வாஸ்து புருஷன் நித்திரையை விட்டு எழக்கூடிய நாழிகை வருது. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி வருது. அதேமாதிரி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த ரொம்ப பிரதோஷம் வருதுங்க. இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுல வந்து சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், அதற்கு சோம பிரதோஷம் அப்படின்னு பேர். அப்படியானால் சோம பிரதோஷம் நடுவில் ஒன்று வருது. அதாவது இந்த மாதத்தினுடைய நடுவில் சரியாக பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 வருது. அடுத்து நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தரம். அன்றைய தினம் வந்து சிவபெருமான் கோயில் ஆலயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருதுங்க. அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள். அதே மாதிரி நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருத்திகை வருது. இது வந்து முருகப்பெருமான் அன்றைய தினம் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக கிருத்திகை முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணுறவங்க, இவங்களாம் அதை நீங்கள் விடாமல் அந்த நாளில் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை தருபவர், அதுவும் கிருத்திகை விரதத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தம், உங்களுடைய துணைவர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் ஐப்பசி மாதம் சங்கடஹர சதுர்த்தி என்ன சிறப்பு அப்படின்னா துலாவிலே இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமடைஞ்சு அதில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழுமையாக இருக்கும். விவசாயம் நல்ல அபிவிருத்திகள் கிடைக்கும், நல்ல சத்தான உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பழங்கள் நல்ல விளைச்சல்கள் ஏற்படும். அதனால் வந்து நல்ல விலைவாசிகள்லாம் குறையும். அதனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி, ஐப்பசி சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப சாதகமான சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கும். ஐப்பசி சங்கட சதுர்த்தி, அதனால தான் சிறப்பாக கதிர்நாத்தெல்லாம் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு ஊரில் இருக்கக்கூடிய இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய இப்போ பிள்ளையார் கோவிலெல்லாம் அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க, ரொம்ப அற்புதமானது. அதனால தான் சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னத்தினால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் 10ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது. அடுத்ததாக 15ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய 30ஆவது நாள், அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைமுக தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நாள். அதற்கு கடைமுகம் அப்படின்னு பேர். அது என்னங்க கடைமுகம் அப்படின்னா இந்த 30 நாளும் காவேரியிலே ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த துலா மாதத்தில் துலா கட்டம் அப்படின்னு இருக்குது. மயிலாடுதுறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா துலா கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லாகடம்னு துலா கட்டங்கிறத லாகடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேச்சு வழக்கில். அந்த துலா கட்டத்திலே போய் அந்த காவேரி கிழக்கு நோக்கி அந்த இடத்துல பிரபாகமாக போகும். அந்த இடத்துல
அந்த இடத்துல போய் 30 நாட்களும் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இந்த 30 நாளும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோயில் ஆகட்டும், அதே மாதிரி உத்தர மயூரநாதர் கோயில், நிறைய கோவில்லேருந்து தீர்த்தம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அஸ்தரராயரை தினந்தோறுமாக அந்த 30 நாளும் அந்த இடத்துல காவேரியில் ஸ்நானம் செய்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த 30 நாளும் அந்த இடத்துல சுவாமியை நீராடுவதனால நாமும் அந்த 30 நாட்கள் அந்த நீராட்டத்தை செய்தோமேயானால் நமக்கு பரிபூர்ணமான நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காவேரி மகாத்மியத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் அதே மாதிரி இந்த 30 நாள் என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னா கூட அந்த 30வது நாள், அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய 30 நாள் கடைமுகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் அந்த கடைசி நாள் போயாவது அந்த சுவாமிக்கு உண்டானபடியான போய் அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், இகபர சௌபாக்கியங்கள் கிடைக்கும், அருளும் பொருளும் ஒருங்கேர கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அப்பேற்பட்ட அந்த கடைமுகம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்படியாக அற்புதமான ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் வருது. உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2025 ஐப்பசி மாதம் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் 10ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். நான் சுவாமி எடுத்தோடனே செலவை சொல்கிறீங்க, பயமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. செலவு அப்படின்னாலே நன்மை அதுலேயே தீமை ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. நீங்கள் செலவு நன்மையாக செய்கிறீங்களா, அந்த செலவு அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவா, அல்லது அது எதிர்காலத்துக்கான செலவா, அல்லது உங்களுடைய குடும்ப நலனிற்கான செலவா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அதில். அல்லது விரய செலவா, வெட்டி செலவா, பந்தா செலவா, சும்மா வீம்புக்கான செலவா அப்படின்லாம் அதில் தனியாக நிறைய இருக்குது. செலவுலேயே ரகரகமாக இருக்குது. அப்போது இதில் இப்போ வரக்கூடிய செலவை நீங்கள் என்னமா மாற்றணுன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான செலவாகவோ, அல்லது ஒரு நல்ல முதலீட்டுக்கான செலவாகவோ, அல்லது உங்களுடைய குடும்ப பொருளாதார அதனுடைய உயர்வுக்கான ஒரு செலவாகவோ வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மைகள் உண்டு. அதை தேவையற்ற செலவாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில், அதாவது 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். இதில் என்ன இருக்குன்னா இதில் ஒரு ராஜயோக அமைப்பும் இருக்குது. என்னன்னா நீச்சவங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதை 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறது, கெட்டவன் ஒரு நல்ல இடத்துல போய் நீச்சமாகிறது நன்மையை தரும். அதனால் இது ஒரு ராஜயோகமும் இதில் இருக்குது. இதில் ராசிநாதனும் ஜென்மத்தில் உட்கார்றாரு. அதனால் என்ன ஒருன்னா பல நாளாக ஏதாவது ஒரு கடப்புலையே கிடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு வேலை, அது எது சம்மந்தப்பட்ட வேலை கொடுக்கலாம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கத்துலேருந்து ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பட்டா சிட்டா இடங்கள், இல்லைன்னா கோர்ட்டில் பேர் மாற்றுறது, இல்லை கோர்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு வருது, அரசாங்கத்துலேருந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது. இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கீங்க, பல வருஷமாக போயிட்டுருக்கு, எப்போ தான் வரும்னு தெரியல. உங்களுக்கும் ரொம்ப வருஷமாக போராட்டிருக்கீங்க, ரொம்ப மாதமாக போராட்டிங்க, ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கே அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னே தெரியல, அப்படி கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக கைகூடும். அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்க முருகனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் தான் உங்களுடைய ராசிநாதன், அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் உட்கார்றாரு. அதனால் முதல்ல இந்த மாதத்துலேயே கந்த சஷ்டி வருதுங்க. அதான் ஒரு பெரிய அந்த ஐப்பசி மாதம் எப்போதும் கந்த சஷ்டி வரும். ஒரு சில சமயம் ரேராக பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் ஆரம்பித்து கார்த்திகை வரைக்கும் தள்ளிட்டு போயிடும் அது கந்த சஷ்டி. இந்த மாதம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை கந்த சஷ்டி முடியுது. இந்த கந்த சஷ்டிங்கிறது 6 நாள் மட்டுமல்ல, அதற்கு மறுதினம்
திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா, அதுவரை கந்த சஷ்டி தான். 7 தினங்கள் நீங்கள் இந்த உற்சவம்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, கோவிலில் இதெல்லாம் கொடியேற்றி செய்கிறாங்க பல கோவிலெல்லாம். அந்த கந்த சஷ்டிக்கு அவங்க 6 நாள் கொடியேற்கவங்கன்னா மாட்டாங்க, 7 நாளும் கொடியேற்றுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதை கந்த சஷ்டின்னு சொல்லுவாங்க, சஷ்டின்னு தான் பேர், ஆனால் அதுக்கு 7 நாள் உற்சவம். அதே மாதிரி நவராத்திரின்னு சொல்லுவோம், ஆனால் 9 நாள் கிடையாது, அதுக்கு 10 நாள் தான் உற்சவம். 63 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க 63 பேர் இருக்க மாட்டாங்க, தொகையடியாரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 72 பேர் இருப்பாங்க. அது மாதிரி இது ஒரு 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 இந்த சொல்லாடலாக சொல்லக்கூடியது தானே தவிர 6 நாள் கிடையாது, இது 7 நாள். அதில் திருக்கல்யாணத்தையும் சேர்த்து தான் நம்ம வழிபாடு பண்ணணும் முருகனை. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை நீங்கள் கந்த சஷ்டியை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பல நாள் உங்களுக்கு கிடைக்காமல் தட்டி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமோ அங்கீகாரமோ ஒரு முக்கியமான ஒரு ஆணையோ அல்லது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணியை கிடப்பில் போட்டுட்டிங்கனாலோ, வேறு பணி நிமித்தமாக ரொம்ப நாளாக செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கீங்கனாலோ, அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்து படபடன்னு செய்து முடிக்கவே போகிறீங்க. ஒன்று நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, அல்லது உங்களுக்காக யாரோ செஞ்சு முடிச்சுடுவாங்க உங்களுடைய வேலையை. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. இதில் நீங்கள் முருகனை சொன்ன மாதிரி நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள், அந்த கந்த சஷ்டியிலே வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி முருகனுக்கு உகந்தமான கிருத்திகை வருது இந்த மாதம். பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகை வருது. அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க, நல்ல பலனை பெற்று வையுங்க. சிவாய நமக.